என்னடா அவன் ஏதோ பேசணும்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு நடந்துகிட்டு இருக்கான்? ஏதோ ஃபேஷன் ஷோல நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்காரு. டேய் முதல்ல வரதுல நில்டா. மனோஜ், என்னடா முக்கியமான விஷயம்? அம்மா, ஒரு ஸ்கூல்ல என்ன கூப்பிட்டுருக்காங்க. பா இவனப்பா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறான் ஸ்கூலுக்கு போகணுன்னு. பாத்துப்பா, உன்கிட்ட தான் பணம் கட்டுற போறான், நீ கொடுத்துறாத, கொஞ்சம் உஷாரா இருப்பா. முத்து, முதல்ல அவரை பேச விடுறீங்களா? நான் என்ன அவன் வாயை மூடி வச்சுட்டா இருக்கிறேன்? டேய், ஓ வாயை தாண்டா யாராலையும் மூட முடியாது. அதை நீங்க சொல்றீங்க பாருங்க. நீ அவனை விடுறா, நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற பசங்க ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா பேச கூப்பிட்டுருக்காங்கம்மா. மனோஜ், அங்க நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. டேய் ரொம்ப சந்தோஷம்டா. ஸ்கூல்ல மட்டும் இல்ல, பெரிய பெரிய யூனிவர்சிட்டில எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குடா. நல்ல விஷயம் மனோஜ். நம்ம படிச்சதெல்லாம் நம்மளோட இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்படணும். நம்ம குடும்பத்திலேயே முதல் முறையா மேடை ஏறி பேச போறது ஏன் பையன்தான். நீங்க கூட இத்தனை வருஷத்துல எந்த மேடை ஏறி பேசினது இல்ல. ஏதோ நீங்க ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க, 2 வார்த்தை கடுக்குன்னு பேசுனீங்க. என் அப்பா 2 வார்த்தை பேசினாலும் அது திருக்குறள் மாதிரி, அதுல அவ்வளோ அர்த்தம் இருக்கும். உங்க பிள்ளைய பாராட்டுறேன்னு என் அப்பாவை இறக்கி பேசாதீங்க. விடுறா, அவ புதுசாவா பேசுறா. ஒரு புருஷனை 1000 பேர் பாராட்டினாலும் வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிக்கு அதெல்லாம் தெரியாது. ஏங்க, நம்ம வீட்லயே பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சது நம்ம மனோஜ் மட்டும்தான். இப்ப பெரிய தொழிலதிபராவும் இருக்கான். இப்படி ஒரு கௌரவம் அவனை தேடி வந்திருக்கு. உன் திறமைக்கு உனக்கு எல்லாமே நல்லது தாண்டா நடக்கும். ஆனா என்ன, நான் தான் உனக்கு ஒரு துரோகத்தை பண்ணிட்டேன். ச்சே. நீ என்ன துரோகம் பண்ண? தோ ஒண்ணு இல்லாத ஒருத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்ல. அவன் படிப்புக்கும் திறமைக்கும் பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். கடைசியில ஒண்ணுக்கும் உதவாத இந்த பித்தலாட்டக்காரிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உண்மைதானங்க சொல்றேன். டேய் மனோஜ், நீ பேச போற ஸ்கூல்ல போய் இவள மாதிரி யாரும் பொய் சொல்லி யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு அங்க இருக்க பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடு. சொல்றா பாரு. என்ன சொன்னீங்க? ஒன்னும் இல்ல, நீ சொல்றது கரெக்ட். மனோஜே, இங்க வா, வாடா உட்காரு. நல்லபடியா போய் பேசிட்டு வா. அங்க படிக்கிற பசங்களாம் நாளைக்கு வக்கீலாவும் ஜட்ஜாவும் வரப்போற பசங்களா தான் இருப்பாங்க. நீ அவங்களுக்கு புரியுற மாதிரி பிடிக்கிற மாதிரி பேசு. நீ என்ன பேச போற? இவன் என்னப்பா பேசுவான்? ஒண்ணு பணத்தை எப்படி எடுத்துட்டு ஓடுறதுன்னு பேசுவான், இல்லையா பணத்தை எப்படி ஏமாத்துறதுன்னு சொல்லுவான். அதுலதானே இவனுக்கு அனுபவம் அதிகம். முத்து, எப்பவுமே அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அவரை ஒரு ஸ்கூல்ல சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. படிக்காதவங்களுக்கு அதெல்லாம் புரியவே புரியாது. ரோஹிணி, படிக்காத பெரிய பெரிய ஆளுங்க தான் பெரிய பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்க படிச்சிருக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல, நல்ல எண்ணங்கள் இருந்தாலே போதும். மீனா, அவர் ஒரு நல்ல விஷயம் சொல்றாரு, அதுல கூட முத்து அவரை குறைச்சுதான் பேசுறாரு. மனோஜ் பார்த்து படிக்காதவங்க எல்லாம் பொறாமப்பட வேண்டாம். யாரு இவனை பத்தி எங்களுக்கு பொறாமையா இருக்குதா? இவன் பேசுறத கேட்க போற பசங்க இருக்காங்க பாரு, அவங்கள நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்குது. இவர் படிக்கலனாலும் இவருக்கு பொது அறிவு இருக்கு. புதுசா ஒரு ஆள்கிட்ட இவர் பேசும்போது இவர் பேசுறதுலயே இவர் கூட நல்லா பழக ஆரம்பிச்சிடுவாங்க. ஏண்டி, உன் புருஷன் புராணத்தெல்லாம் இங்க யாராவது கேட்டாங்களா? மா,
அண்ணி சொல்றது சரிதான். முத்துக்கிட்ட 10 நிமிஷம் பேசினாலே எல்லாரும் அவன் கூட அட்டாச் ஆயிடுவாங்க. கரெக்ட் தான். முத்துக்கு என்ன பேச சொல்லியா கொடுக்கணும்? வாய்க்கு வந்ததா யார் வேணாலும் பேசலாம். ஆனா ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடி ஸ்பீச் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்ல. எங்க இவனை ஸ்பீச் கொடுக்கற மாதிரி பேச சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இவரால பேச முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க நீங்க பேசுங்க. மீனா விடு மீனா, இவன் ஏதோ சொல்றான், நீ ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற? ஏன்னா மீட்டிங் நடக்குது, உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு. பாத்தீங்களாப்பா எப்படி பேக் அடிச்சிட்டானு? ஸ்டேஜ்ல பேசுறதுக்குலாம் ஒரு தைரியம் வேணும். டேய் என்ன, நான் உனக்கு பேசணும் அவ்வளவுதானே. உன மாதிரி இங்கிலீஷ்ல தச புசுலாம் நான் பேச மாட்டேன். நச்சுன்னு 4 வார்த்தை பேஸ்டா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த காலத்துல எவ்வளவோ பெரிய பெரிய கண்டுபிடிப்புலாம் பண்றாங்க. புதுசு புதுசா உலகம் மாறிட்டே வருது. ஆனா எத்தனை ஆயிரம் வருஷம் வந்தாலும் ஒரு 4 விஷயம் மட்டும் மாறவே மாறாது. மாதா, பிதா, குரு, தெய்வம். இதுதான் என்னைக்குமே முக்கியம். அப்பாவும் அம்மாவும் நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு நமக்கு ஒரு பிறவியை கொடுத்தவங்க. என்னைக்குமே பெத்தவங்கள மதிக்கணும். கடைசி வரைக்கும் அவங்கள நல்லா பார்த்துக்கணும். பணம் காசை விட பெரிய விஷயம் படிப்பு தான். அந்த படிப்பை நமக்கு சொல்லி தரவங்க குரு. அந்த குரு கிட்ட நம்ம மரியாதையா நடந்துக்கணும். அந்த குருவை என்னைக்குமே நம்ம மறக்கவே கூடாது. இந்த ரெண்டையும் நம்ம ஒழுங்கா பண்ணிட்டோம்னா கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு என்னைக்குமே இருக்கும். அதனால வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் மாதா, பிதா, குரு, தெய்வம். அவ்வளவுதான். எங்க டேய் முத்து, சூப்பரா பேசுறடா. சூப்பர் முத்து. தேங்க்ஸ். இந்த மாதிரி பேசு. சரியா தானே சொன்னேன். பெத்தவங்களையும் பாடம் சொல்லிக்கிற வாத்தியாரையும் மதிக்க தெரிஞ்சுக்கிட்டாவே அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை பிரைட்டா இருக்கும். ஸ்வீட் அண்ட் சிம்பிளா சொன்னீங்க. இதுதான் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஈஸியா புரியும். டேய் மனோஜ், பாத்தியா எப்படி பட்டு பட்டுன்னு பேசினான்னு? பேசுறதுக்கு நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க? டேய் இவன் பேசுனதுல என்ன இருக்கு? அப்படி ஒரு புது இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்ல, ஃபேக்ட் இல்ல, ஒரு மெட்டாஃபர் எதுவுமே இல்ல. அப்ப நீ எப்படி பேசிருப்ப? எங்க பேசி காட்டு. டேய் இவன மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் வளரவன் இல்ல மனோஜ். அவன் அறிவா பேசுவான். நீ பேசுறா. Dear students, the world is a race course. We should run fast to win. Now we are in 4th industrial revolution. Artificial intelligence is the future now. And trust me, I know all about it. Because I have always been ahead of my time, thinking about my future. That's what visionaries do. AI will change the whole world just like I did in my own way.